வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லோக்சபா தேர்தல் குறித்து அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடத்த வலியுறுத்தல். கேஜ்ரிவால் மற்றும் புதிய மந்திரிகள் மெட்ரோ ரயிலில் சென்று பதவியேற்க முடிவு. சிஎன்ஜி விலை உயர்வு குறித்து மத்திய அரசு மீது சந்தேகம். காங்கிரஸ் முதல்வர்களுடன் ராகுல் ஆலோசனை. காங்கிரஸ் தொகுதிகளின் வெற்றியை தக்க வைப்பதற்கு வியூகம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் லோக்சபா தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் கமிஷனிடம் வலியுறுத்தப்பட்டது. வரும் மே மாதம் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை தலைமை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்தது. இதில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட தேசிய அங்கீகாரம் பெற்ற 9 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். துணை தேர்தல் அதிகாரி சுதீர் திரிபாதி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பெரும்பாலான கட்சிகள் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தின. மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேர்தல் சின்னத்தை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்றும், அதை மீறினால் தேர்தல் சின்னத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் சின்னம் என்பது தேர்தல் ஆணையத்தின் சொத்து. எனவே தேர்தல் சின்னத்தை ஆட்சியிலே இருக்கிற ஒரே காரணத்தினால் தங்களுடைய நலத்திட்டங்களிலே தவறாக பயன்படுத்தினால் அந்த சின்னத்தை திரும்ப பெற வேண்டும், பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு அந்த அரசியல் கட்சிக்கு புதிய சின்னம் வழங்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னோம். அதுபோலவே புதிய வாக்காளர் சேர்த்தலுக்கு கடைசி இறுதி தேதி ஒன்று வைத்து அதற்கு முன்னர் சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னோம். தமிழகம் முழுவதும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஒரே நாளில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை பாரதிய கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தினோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 39 பாராளுமன்ற தொகுதியிலும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து ஒரே நாளிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதுவரையிலும் நடைபெற்ற தேர்தல்களிலே பணம் கொடுத்ததாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கிறது, செய்தித்தாளிலே வந்திருக்கிறது. ஆனால் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை. எனவே இது எல்லாம் ஒரு சம்பிரதாயமாகவே இருக்கிறது. எனவே எந்த கட்சியினுடைய வேட்பாளர் பணம் கொடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாரோ அல்லது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறதோ அவர் தேர்தலிலே போட்டியிடுவதிலிருந்து தடை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசனை நடந்தது. டெல்லி முதல்வராக சனிக்கிழமை பதவியேற்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அமைச்சர்கள் விழா நடக்கும் ராம்லீலா மைதானத்துக்கு மெட்ரோ ரயிலில் செல்ல முடிவெடுத்துள்ளனர். அண்மையில் நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெளியிலிருந்து அளிக்கும் ஆதரவுடன் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அமைச்சரவை சனிக்கிழமை பதவியேற்க உள்ளது. முதல்வர் கெஜ்ரிவாலுடன் 6 இளம் அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். விழா நடக்கும் ராம்லீலா மைதானத்துக்கு தான் வசிக்கும் காசியாபாத்திலிருந்து மெட்ரோ ரயில் மூலம் செல்ல போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் வெள்ளியன்று கூறினார். அவரை பின்பற்றி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களும் ரயில் மூலம் ராம்லீலா மைதானம் செல்ல முடிவெடுத்துள்ளனர். देखते हैं, लेकिन मेट्रो से जाएंगे जी। हमारी तरफ से तो कोई वीआईपी नहीं, सब आम आदमी है। मेरे पेरेंट्स, मेरे बच्चे, हमारे जितने विधायक हैं वो सारे के सारे जनता में बैठेंगे। हमारे में से कोई वीआईपी नहीं। अभी आप अन्ना जी से बात करेंगे। டெல்லியில் புதிய அரசு அமைய உள்ள நிலையில் வாகனங்களுக்கான சிஎன்ஜி எரிவாயுவின் விலையை உயர்த்தியது ஏன் என்று மத்திய அரசுக்கு கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பஸ், கார், ஆட்டோ போன்ற வாகனங்களில் டீசல், பெட்ரோலுக்கு பதிலாக சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. இதன் விலையை வியாழனன்று மத்திய அரசு ₹4.50 உயர்த்தியதால் டெல்லியில் 1 கிலோ சிஎன்ஜி கேஸ் விலை ₹50.10 உயர்ந்துள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தன் தலைமையில் அரசு பதவியேற்பதற்கு முன் கேஸ் விலையை உயர்த்தியிருப்பது மத்திய அரசின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். முதல்வராக பதவியேற்றதும் விலை உயர்வை திரும்ப பெறுவது குறித்து ஆராயப்படும் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். 2 दिन पहले सीएनजी के दाम इतने ज्यादा बढ़ा दिए तो एक मन में शंका तो पैदा होती है, भाई 2 दिन रुक जाते ऐसे की क्या जरूरत थी। और चुनी हुई सरकार आ रही है, उससे भी पूछ लेते। मैं जब कल दफ्तर जाऊंगा तो एक तो ये देखने की कोशिश करूंगा, पूछने की कोशिश करूंगा कि ये दाम क्यों बढ़ाने की जरूरत पड़ी, क्या कारण थे, क्या कैलकुलेशंस हैं इसके पीछे।
சிஎன்ஜி கேஸ் விலை உயர்வை கண்டித்து டெல்லியில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ள ஆட்டோ டிரைவர்களை ஸ்ட்ரைக்கில் ஈடுபட வேண்டாம் என்று கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். 2 நாள் கால அவகாசம் அளிக்கும்படியும் அதற்குள் சிஎன்ஜி கேஸ் விலை உள்ளிட்ட ஆட்டோ டிரைவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பதாகவும் கெஜ்ரிவால் உறுதியளித்துள்ளார். லோக்சபா தேர்தல் வியூகம் குறித்து காங்கிரஸ் முதல்வர்கள் மற்றும் மூத்த தலைவர்களுடன் ராகுல் ஆலோசனை நடத்தினார். டெல்லி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களில் அண்மையில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை தழுவியது. இதையடுத்து கட்சிக்குள் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியமாகிவிட்டது என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கருத்து தெரிவித்தார். இந்நிலையில் லோக்சபா தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காக காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் வெள்ளியன்று ராகுல் முன்னிலையில் நடந்தது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா, மகாராஷ்டிர முதல்வர் பிருத்விராஜ் சவான், கேரள முதல்வர் உம்மன் சாண்டி, ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி, ஹரியானா முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா, உத்தரகாண்ட் முதல்வர் விஜய் பகுகுணா, ஹிமாச்சல் பிரதேச முதல்வர் வீரபத்ர சிங் உள்ளிட்ட 12 மாநில முதல்வர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் ஏ.கே. அந்தோணி, சுஷில்குமார் ஷிண்டே, சிதம்பரம், அகமது பட்டேல், ஜெய்ராம் ரமேஷ், திக் விஜய் சிங், ஜனார்த்தன திவேதி, கபில் சிபல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத், கோவா போன்ற பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் லோக்சபா தேர்தலில் காங்கிரசுக்கு குறைந்தளவு வாய்ப்பே இருப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. எனவே காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் உள்ள லோக்சபா சீட்களை தக்க வைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு சட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. லோக்பால், லோக் ஆயுக்தா மசோதா பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் குறை தீர்க்கும் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் சுப்பையன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வெள்ளிக்கிழமை அன்று நடந்தது. கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது கரும்பு உற்பத்திக்கான செலவு பன்மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழக அரசு கரும்புக்கான ஆதார விலை 2650 ரூபாய் என அறிவித்துள்ளது பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் உரவிலை, ஆட்கள் பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளதால் கரும்பின் விலை டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநில அரசானது சென்ற ஆண்டு 650 ரூபாய் அறிவித்துவிட்டு இந்த வருடம் 100 ரூபாய் குறைத்து 550 என்று அறிவித்திருக்கின்றது. இதனால் சென்ற வருடத்தை விட இந்த வருஷம் கரும்பு விவசாயிகளுக்கு 100 ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இதை மாநில அரசானது மறுபரிசீலனை செய்து டன் ஒன்று 4000 அறிவிக்க வேண்டும் என்று. வரும் தை மாதம் பொங்கல் பண்டிகைக்குள் விலையை அரசு உயர்த்தாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். முசாஃபர் நகர் நிவாரண முகாம்களில் குழந்தைகள் இறந்தது குறித்து உத்தரப்பிரதேச முதன்மை செயலாளர் கூறிய கருத்து பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் துவக்கத்தில் நடந்த மத கலவரத்தில் 60 பேர் கொல்லப்பட்டனர். 50,000 பேர் வீடு வாசல்களை இழந்து அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அங்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் கடும் குளிர் காரணமாகவும் 40 குழந்தைகள் இறந்ததாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இது பற்றி ஆராய அரசால் நியமிக்கப்பட்ட குழு கலவரத்துக்கு பின் 34 குழந்தைகள் இறந்திருப்பதாக அறிக்கை அளித்துள்ளது. 12 குழந்தைகள் முகாம்களிலும் எஞ்சிய குழந்தைகள் மருத்துவமனைகளிலும் இறந்துள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச உள்துறை முதன்மை செயலாளர் ஏ.கே. குப்தா கூறுகையில் குளிர் காரணமாக யாரும் இறக்கவில்லை என்றும் அப்படி குளிருக்கு இறப்பதாக இருந்தால் பனிப்பிரதேசமான சைபீரியாவில் உறைய வைக்கும் குளிரில் யாரும் உயிர் வாழவே முடியாதே என்றும் கூறினார். மூத்த ஐஏஎஸ் அதிகாரியின் இந்த ஏளனமான கருத்துக்கு பகுஜன் சமாஜ், பாரதிய ஜனதா, காங்கிரஸ் மற்றும் சமூக நல அமைப்புகள் என பல தரப்பிலிருந்தும் கடும் கண்டன கணைகள் கிளம்பியுள்ளன. முதல்வர் அகிலேஷ் யாதவ் கூறுகையில் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தாமல் அதிகாரிகள் பேச வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். கடும் குளிருக்கு பேர் போன காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா குப்தாவை குறைந்த துணிகளுடன் குளிரில் அனுப்ப வேண்டும் என்று கடுமையாக கண்டித்துள்ளார். திருச்சி மஞ்சத்திடல் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டருக்கு சீல் வைக்கப்பட்டதால் டிக்கெட் இல்லாமல் பயணிகள் இலவசமாக பயணம் செய்தனர்.
திருச்சி பொன்மலை ரயில் நிலையத்திற்கு அடுத்துள்ள மஞ்சத்திடல் ரயில் நிலையத்தில் தஞ்சை திருச்சி மார்க்கமாக செல்லும் ரயில்கள் அனைத்தும் நின்று செல்லும். இந்த ரயில் நிலைய அதிகாரியாக பசுபதி என்பவர் பணியாற்றி வருகிறார். பசுபதி தவிர வேறு யாரும் இங்கு பணியாளர்கள் இல்லாத நிலையில் அவரே பயணிகளுக்கு டிக்கெட்டும் வழங்கி வந்தார். இது குறித்து நிர்வாகத்திடம் பலமுறை பசுபதி மனு அளித்தும் மாற்று ஏற்பாடு நடவடிக்கை எதுவும் நடக்கவில்லை. விடுப்பு எடுக்காமல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பசுபதி கடந்த சில மாதங்களாக விடுமுறை கேட்டு நிர்வாகத்திடம் விண்ணப்பித்தார். ஆனால் டிக்கெட் வழங்கும் பணிக்கு ஆட்கள் நியமிக்கப்படாததால் பசுபதிக்கு விடுப்பு கிடைக்கவில்லை. இந்நிலையில் பசுபதி திடீரென்று பணிக்கு வரவில்லை. டிக்கெட் கவுண்டரும் சீல் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கப்படவில்லை. நாங்க இப்ப தேவகோட்டை வரையும் போயிட்டு இருக்கோம். அதுக்கு காலையில இப்ப கிளம்பி கரெக்டா இந்த நேரத்துக்கு தான் ட்ரெயின் வரும். அதனால நாங்க அந்த கரெக்டா வந்துட்டோம். ஆனா இங்க சீல் வச்சிருக்கு. இந்த ஸ்டேஷன்ல இருந்து எப்படி டிக்கெட் வாங்கிட்டு எப்படி போறதுன்னு தெரியல. எங்களை மாரி ஒரு 50 பேர் நிக்கிறோம் நாங்க. இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ரயில்வே போலீசார் மற்றும் பொன்மலை போலீசார் பயணிகளை இலவசமாக பயணம் செய்ய கூறி அவர்களை ரயிலில் ஏற்றிவிட்டனர். இதனால் காலை 6 மணி முதல் 10 மணி வரை 4 மணி நேரம் இந்த மார்க்கத்திலிருந்து சென்ற பயணிகள் அனைவரும் இலவசமாக பயணம் செய்தனர். பின்னர் ரயில்வே நிர்வாகம் மாற்று ஏற்பாடு செய்து டிக்கெட் வழங்க வேறு ஒரு நபரை பணிக்கு அமர்த்தியது. இந்த சம்பவத்தால் மஞ்சத்திடல் ரயில் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. சத்துணவு திட்டத்தில் பணியாற்றி அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. 25 ஆண்டு காலம் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு பள்ளிகளில் பணியாற்றிய ஆசிரியர்கள், பணிமூப்பு அடிப்படையில் பதவி உதவி பெற்ற கிராம சேவிகா மேற்பார்வையாளர்கள் மற்றும் அரசின் பிற துறைகளில் பணியில் சேர்ந்தவர்கள் பணி ஓய்வு பெறும்போது அரசு பணிக்காலத்துடன் இணைந்து ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி சென்னையில் வெள்ளியன்று தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. 31 நான் ஸ்டாண்டர்டா நாங்க அரசு பணியாளர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசின் நிரந்தர பணியாளராக டைம் ஸ்கேலா சத்துணவு திட்டத்தில் 95 நாங்கள் பணியாற்றி வந்துகிட்டு இருக்கோம். மீண்டும் அரசு காலைமுறை ஊதியத்தில் நிரந்தர பணி காலத்தில் 2003 பின்னாடி நாங்கள் அரசு பணிக்கு வந்தோம். எங்களுடைய பழைய பணியை 50% ஓய்வூதியத்தை எடுத்துக்கிட்டு நிரந்தர பணிக்காலத்தில் சேர்ந்து ஓய்வூதியம் வழங்கணும். முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போற காண்டி புரோக்கன் உண்ணாவிரதமாக அதை நடத்திட்டு இருக்கோம். கடந்த சட்டசபை தேர்தலின் போது அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் இந்த அம்சம் இடம்பெற்றிருப்பதாகவும் இதை தற்போதைய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மேற்கு வங்கத்தில் கோவிலுக்கு வந்த இடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் வறுமையின் காரணமாக தற்கொலை செய்த சோக சம்பவம் நடந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் தரபித் கோவில் நகரம் உள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிலாய் மிஸ்ரா, அவரது மனைவி கலிந்தி ஆகியோர் தங்களது 4 குழந்தைகளுடன் கோவில் நகருக்கு வந்தனர். கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு பாரத் சேவாசிரம் விருந்தினர் இல்லத்தில் அறையெடுத்து தங்கினர். அங்கு குழந்தைகளுடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தைகளுடன் வசிப்பதற்கு நிரந்தர இடம் கூட இல்லாததால் தற்கொலை செய்வதாக அறையில் போலீசார் கண்டெடுத்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,280 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,785 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 90 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 47 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,385 ரூபாயாக இருந்தது. வண்ணமயமான சாக்லேட்களின் ஆதிக்கத்தால் பாரம்பரியமான கடலை மிட்டாய் தொழில் நலிவை சந்தித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் சாக்லேட் மோகத்தால் பாரம்பரிய இனிப்பு வகையான கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய்கள் காணாமல் போயுள்ளன. மதுரை, கோவில்பட்டி, கோவை என தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கொடிகட்டி பறந்த கடலை மிட்டாய் தயாரிப்பு தொழிலில் தற்போது வெகு சிலரே ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் இத்தொழிலை சிலர் பரம்பரையாக செய்து வருகின்றனர். குஜராத் மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து வேர்க்கடலைகளை இறக்குமதி செய்து மண்டை வெல்லத்தை பயன்படுத்தி கடலை மிட்டாய் தயாரிக்கப்படுகின்றன. பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் முட்டை வழங்குவது போன்று பாரம்பரிய இனிப்பு வகைகளான கடலை மற்றும் எள்ளு மிட்டாய்களை வழங்கினால் நலிந்து வரும் இந்த தொழில் சீராகும் என்றும் கோவையைச் சேர்ந்த மிட்டாய் தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரசாயன பொருட்கள் நிறைய மிக்ஸ் ஆன சாக்லேட்டை எல்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிப்போச்சுன்னா எங்க தொழிலுக்கு பெரிய பாதிப்பாயிருச்சு. நம்ம ஊர்ல உற்பத்தி இருந்தாலும் மேக்சிமம் எல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால, வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறதுனால நம்ம ஊர்ல அதோட வரவு கம்மி ஆயிருச்சு.
நம்ம ஊர் மார்க்கெட்ல எடுத்தோம்னா இப்ப 50% தான் நம்ம பொருளை வந்து விரும்புறாங்க. நம்ம பாரம்பரிய உணவை வந்து எல்லாம் மறந்துறதுனால இந்த தொழில் செய்யறவங்க நிறைய பேர் லாஸ் ஆகிறதுனால அவங்க அதை விட்டுட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் வந்து தொழில் பண்றவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபண்ட் பண்ற மாதிரி பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சலுகை எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க பண்ணலாம். சாக்லேட்களை விரும்பும் குழந்தைகளிடம் தாது சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கடலை மற்றும் எள்ளு மிட்டாய்களை சாப்பிட அறிவுறுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சாக்லேட் சாப்பிடுறதுனால வந்து கண்டிப்பா குழந்தைங்களோட பற்களுக்கு முதல்ல சத்து ரொம்ப கம்மியாகுது. அதனால பல்வலி, டூத் டீகேன்னு சொல்லுவாங்க, சொத்தப்பல் வருது, அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. கெஃபீன் இல்லாட்டி தியோஃபிலின் அப்படிங்கிற பொருட்கள் எல்லாம் சாக்லேட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப அடிக்ஷன் ஆகுது. அதனால வந்து நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள சேரதுனால நிறைய தீங்கு தான் வருது. ஆனா அதே சமயத்துல பாரம்பரிய பொருட்களான கடலை பருப்பி, எள்ளுருண்டை அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தாது பொருட்கள், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட் கண்டென்ட், புரோட்டீன் கண்டென்ட், ஃபைபர் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதை மென்னு சாப்பிடுறப்ப அந்த குழந்தைங்களுக்கும் வந்து அந்த மென்னு அந்த பல்லோட எகிரோட ஸ்டிமுலேட் பண்றதுக்கு உண்டான சான்சஸும் நிறைய இருக்கு. உடலுக்கு சத்துக்களை அளிக்கும் பாரம்பரிய உணவுப் பொருட்களை மறப்பதால் தான் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்களை நாடும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.